السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. قال النبي صلى الله عليه وسلم: قيل يا رسول الله من أحق الناس بحسن صحابتي؟ قال أمك. ثم من؟ قال أمك. ثم من؟ قال أمك. قال ثم من؟ قال أبوك. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 14ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு அம்மான்னா சும்மாவா. அம்மா என்பது சாதாரண ஒரு வார்த்தையே அல்ல. அந்த வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பும் மகத்துவமும் உன்னதமானது. பிறகு அப்புறம் அம்மா பற்றி யோசிக்கிறது. அந்த வார்த்தையே அவ்வளவு உயர்தரமான ஒரு வார்த்தை, அந்த தாய் என்கிற வார்த்தை. அது எந்த மொழியில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் தாய், அம்மா, உம்மு என்கிற இந்த வார்த்தை முழுக்க முழுக்க அன்பு, கருணை என்கிற இந்த அர்த்தத்தை தான் எல்லா மொழிகளிலேயும் தருகிறது. உம்மு என்று சொல்லப்படக்கூடிய அரபு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தமும் அப்படித்தான், அன்பானது, அருளானது என்கிற பொருள். பல இடங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிதை, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் என்பார்கள். குர்ஆனிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல இடங்களிலே பெற்றோர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறார். ஆனால் பெற்றவர்களிலேயே சிறப்புக்குரியவர்கள் யார்? பெற்றவர்களில், அதாவது அத்தாவும் அம்மாவும் இருக்கிறாங்க, இருவரில் சிறந்தவர்கள் யார் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது, தகப்பனை விட தாயே சிறந்தவள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி. நான் யாரிடத்தில் அதிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்கள், உம்முக்க, உங்க அம்மாட்ட. பிறகு அவர் கேட்பார், கும்பமன், சரி ஃபர்ஸ்ட்ல அம்மா, அப்புறம் ரெண்டாவது யார்? உம்முக்க, உங்க அம்மா தான். மூணாவது யார்? உங்க அம்மா தான். அப்புறம் நாலாவது யார்? அபூக்க. 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை உட்படுத்தி பிறகுதான் தகப்பனை பற்றி வாயை திறக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்தில் சூரத்துல் லுக்மான் 31வது சூராவில் 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி. மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நாம் வசியத் செய்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற வார்த்தை. பெற்றவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்றான், அத்தா அம்மா 2 பேரையும். அந்த 2 பேரிடத்திலையும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். புடிச்சுட்டான். அப்புறம் ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். அதிலேயும் தாய் இருக்கிறாளே, தாய் இவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள். அல்லாஹ் சொல்கிறார்.
தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்படு, ரெண்டு பேருடைய சொல்லையும் கேளு என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல வத்தாலா பிறகு தாயினுடைய சிறப்பை பேசுகிறார். ரெண்டு பேரையும் மொத்தமா சொல்லிட்டு தாயை மட்டும் தனியாக சொல்கிறான் அல்லாஹ். அமலத்துகு உம்முகு வஹனன் அலா வஹ்னி, அதுவும் எந்த விதத்தில் சிறப்பு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். தகப்பனை விட தாய்க்கு எந்த விதத்தில் சிறப்பு அதையும் அல்லாஹ் சொல்கிறான். உன்னை பெற்றெடுத்தாலே அதுதான் சிறப்பு. உன்னை பெறுறதுக்கு அந்த தாய்ப்பட்ட கஷ்டங்கள், அது ஒற்றை வரியில் அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. வஹனன் அலா வஹனின், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். சில பேர் சொல்லுவோமே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா சமாளிக்கிறதுக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்று சொல்ற. அதே போல அல்லாஹ் சொல்கிறார் வஹனன் அலா வஹனின், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்த தாய்க்கு சிரமத்துக்குமே சிரமம். ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்ல, பிள்ளைய உண்டாகி பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த ஒண்ணு போதுமா? தாய்க்குடைய சிறப்பை அறிவதற்கு, தாய்க்கு எந்த அளவுக்கு நாம மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் என்பது தெரியறதுக்கு, தாய் நம்மளை வயிற்றில் வைத்திருந்தால, வயிற்றில் சுமந்திருந்தால அந்த கர்ப்ப காலங்கள் போதும். அவள் யார் என்பதை தெரிந்து கொள்வது. அல்லாஹ்வும் இங்கே அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு சிரமங்கள் சாதாரண சிரமம் அல்ல அது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், தாயை விட தகப்பனை விட ஒரு தாய்க்கு 3 விதத்தில் சிறப்பு உண்டு, அதிகப்படியான சிறப்பு. இது தாயால் மட்டும்தான் முடியும், தகப்பனால் முடியாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவனை சுமந்தது, வயிற்றுக்குள்ள கர்ப்பம் தரித்து இவனை 9 மாத காலங்கள் வயிற்றுக்குள்ள வச்சு காப்பாற்றுனது, இது அப்பாவால முடியாது. எந்த தகப்பனாவது இப்படி சொல்ல முடியுமா? சரி சரி விடு, போன புள்ள நீ பெத்த, இந்த புள்ள நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் உண்டாக முடியுமா? இவர் வயிற்றுல புள்ள வளருமா? இல்ல. இந்த வயிற்றில் சுமக்கிற இந்த பணி தாயை தவிர யாராலும் முடியாது, தகப்பனால் முடியாது. தாய் தான் சுமந்து ஆகணும். ஒண்ணு. இரண்டாவது, அந்த தாய் இந்த பிரசவத்தினுடைய வலி, வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கும் போது ஏற்படுகிற பிரசவ வலி தாய்க்கு மட்டுமே உரியது. பெற்ற பிறகு அவனுக்கு பாலூட்டி அவனை வளர்க்கிற பணி தாய்க்கு மட்டுமே உரியது. அத்தா என்ன செய்வார் அப்படின்னா, பிறக்கிறது டேட் என்னன்னு கேட்டுட்டு அப்ப கூட என்ன போன் பண்ணுவார்னா, வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போன பிறகு போன் பண்ணுங்க. அப்ப கூட ஒரு நாளோ 2 நாளோ அந்த மனைவி கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். இவருக்கு 1000 வேலை இருக்கும். பயங்கரமான பிஸியான ஆளா இருப்பார். என்ன சொல்லுவார்? கரெக்டா எல்லாம் முடிஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது போன் பண்ணுவேன். கிட்டத்தட்ட கூட்டு போகும்போது போன் போடுவாங்க. இவர் வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும், பெற்றுக்கிட்டு கையில வந்துடும். முடிஞ்சிச்சு. இவர் வந்து எனக்கு பிள்ளையை பார்ப்பார். சரி, பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும், கிளம்பி போயிடுவார். அது பாட்டுல இனி அந்த பிள்ளைய வளர்க்கறது, அதை அழுதா பாக்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை செய்யறது, எல்லாமே தாய். இந்த 3 விஷயங்கள் தாய்க்கு மட்டுமே உரியது, தகப்பன் இல்லவே இல்லை. தகப்பனுக்கு எந்த பங்கும் இல்லை. எனவே தாய் அதிகம் உயர்ந்தவளாக மாறுகிறார். அல்லாஹ்வும் இங்க அதைத்தான் சொல்றார். தாய் உயர்ந்தவள் என்று சொல்கிற இடத்தில் அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்னன்னா, அமலத்துகு உம்முகு, உங்க அம்மா உன்னை எப்படி சுமந்தாள் என்பதை யோசிப்பார். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பதை யோசிப்பார். அவளுக்கு தூக்கம் வந்து நீ எங்க நசுங்கி போயிடக்கூடாதோ என்பதற்காக இந்த பக்கம் புரண்டு படுக்காம அந்த பக்கம் புரண்டு படுக்காம எவ்வளவு எல்லாம் சிரமப்படுவா, எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. அழகாக சில வார்த்தைகள் சொல்வாங்க. நம்ம அத்தாவுடைய மதிப்பு எப்ப புரியுது அப்படின்னா, ஒரு பிள்ளையை பெற்ற பிறகுதான் புரியுது. அத்தாவுடைய மதிப்பு பிள்ளை நம்ம புள்ள பெற்றாதான் புரியுது. அதே மாதிரி அம்மாவுடைய மதிப்பு எப்ப புரியுது? அப்படித்தான். நம்ம பொண்டாட்டி புள்ள பெற்றாதான் இவ்வளவு கஷ்டமா, நம்மளை பெறதுக்கு அம்மா இவ்வளவு தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க என்கிற யோசனை அப்பதான் வருகிறதே தவிர, அது வரைக்கும் நம்ம பிறந்ததை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளை பிறப்பதற்கு அந்த தாய் படுகிற கஷ்டம், அதனால அதுக்கு பிற சபம் என்று சொல்கிறார்கள். பிரசவம் சேர்த்து படிக்கூடாது. அதை பிற சபம், சபம் அப்படின்னா சாவுன்னு சொல்லுவாங்க, மௌத்துன்னு சொல்லுவாங்க. பிற சபம் அப்படின்னா பிரசவம் இருக்கே, ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கிற பிரசவம் இருக்கிற, அது மறு உயிர் தான், செத்து பிழைக்கிறது தான் அது. அந்த அந்த வேதனையும் அந்த வலியும், நீங்களாம் ரொம்ப தெரிஞ்ச பிள்ளைங்க, இப்பெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச பிள்ளைங்க உருவாகிடுறீங்க. ஒரு மனிதனால் தாங்க முடியாத வலியை ஒரு பெண் பிரசவத்தின் சமயத்தில் தாங்குகிறார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் தாங்க முடியும்னு ஒரு இது இருக்குமா இல்லையா? அதையும் மீறிய ஒரு வலிதான் பிரசவ வலி. அந்த வலியையும் தாங்குகிறார் மனிதன். தன்னுடைய இடுப்பு வலியை தாங்கிக் கொள்கிறார், தன் பிள்ளை இறந்து விடக்கூடாது என்பதற்காக.
உள்ள உயிரோடு வரணுங்கிறதுக்காக சில நிமிடங்கள் அவளுடைய மூச்சு அப்படியே நின்று விடுகிறது. அவள் நம்மை வெளியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முக்கி முனவலோடு நம்மை வெளிப்படுத்துவதற்கு அவள் முக்குகிற அந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் மூச்சு நின்று வருகிறது. தான் செத்தாலும் பரவாயில்லை, பிள்ளையை வெளியெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த தாய் தன்னை சாகடித்து பிள்ளையை வெளியில் எடுக்கிறார். இதுக்கு ஒரு மனிதன் என்ன ஈடு செய்ய முடியும்? ஒரு பிள்ளை, ஒரு தாய் படுகிற இந்த கஷ்டத்துக்கு என்ன ஈடு செய்ய முடியும்? எனவேதான் மார்க்கம் குர்ஆன் இந்த நிலையை மட்டுமே உன்னை யோசித்து பார்க்க சொல்கிறார். உங்க அம்மா அப்படி செஞ்சாங்க, எதையுமே விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. உங்க அம்மா உனக்கு ஒண்ணுமே செய்யல, விட்டுருவோம். உன்னை பெற்றாங்களா? ஆமா, அதுக்கு நீ நல்லவனா இருக்கு, அவளுக்கு நீ கட்டுப்படு. அதுக்கு நீ எல்லா விதத்திலையும் அந்த தாய் என்ன சொன்னாலும் அவளுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லன்னா அவ இல்லைன்னா உனக்கு உலகம் இல்லை. அந்த தாய் இல்லைன்னா நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. உனக்கு இந்த படிப்பு கிடையாது, உனக்கு இந்த பதவி கிடையாது, உனக்கு இந்த செல்வ செழிப்புகள் கிடையாது, உனக்கு இந்த சந்தோஷங்கள் கிடையாது. இது எதுவுமே அவள் இல்லை என்றால் உனக்கு இல்லை. அந்த தாயை வச்சுதான், அந்த அம்மாவை வச்சுதான் நீ என்ன செஞ்சிருக்க? இந்த உலகத்தை ஏறெடுத்து பார்த்திருக்கிற. கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நும்து ஃபரஐதனி ஃபில் ஜன்னah. நான் ஒரு நாள் தூங்குறேன், என்னுடைய கனவில் ஒரு காட்சி. ஃபசமிஅத்து சௌத காரியின் யக்ரஉ ஃபகுல்து மன் ஹாதா. சொர்க்கத்தில் ஒருவர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அவர் யார் என்று. ஹாதா ஹாரிஸத்து பின் நுஅமான். அவர்கள் ஹாரிஸத்து பின் நுஅமான் என்கிற சஹாபி என்று எனக்கு பதில் சொல்லப்படுகிறது. இதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, கதாலிக்கல் பிர் கதாக்கல் பிர் வகான அபர்ருன் நாஸி பி உம்மிஹி. நன்மை என்றால் இதுதான், நன்மை என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸத்து பின் நுஅமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சிருக்கும் தெரியுமா? அவர் அபர்ருன் நாஸி பி உம்மிஹி, தாயிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொண்ட மனிதர்களில் முதன்மையானவர் ஹாரிஸத்து பின் நுஅமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அவருக்கு கிடைத்த அந்த நல்ல பதவிக்குண்டான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவர் தன் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, கான ரஜுலானி மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபர்ர மன் கானா ஃபி ஹாதிஹில் உம்மா பி உம்மிஹி உஸ்மான் பின் அஃபான் ஹாரிஸ் பின் நுஅமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சார்ந்தவர்களில் தன்னுடைய தாயை மதித்தவர்கள், தன்னுடைய தாயின் மீது உயிரையே வைத்திருந்தவர்கள் மிக குறிப்பாக 2 பேர். ஒன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொன்று ஹாரிஸத் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா. சரி, இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? தன்னுடைய அம்மாவை எப்படி வச்சுக்கிட்டாங்க இவங்க 2 பேரும் என்றால், அம்மா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மா கத்தர்து அன் தஅம்மல உம்மி முன்க அஸ்லம்து. இஸ்லாமான பிறகு என்னுடைய வயதினுடைய முதிர்ச்சியின் காரணத்தினால் எங்க அம்மாவை என்னால தூக்கிட்டு போக முடியல என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய வயது முதிர்ச்சியினால என்ன செய்ய முடியல, எங்க அம்மாவை தூக்கிட்டு போக முடியல. என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மாவை எங்க கூட்டு போனாலும் நான் என்ன செய்வேன்? எங்க அம்மாவை நடத்தியோ பஸ்லயோ கார்லயோ அப்படி தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன செய்வேன்? தோளுக்கு மேல தூக்கிட்டு போவேன் எங்க அம்மாவை. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, உண்மையிலேயே ஒரு தாயினுடைய மதிப்பை உணர்ந்தவர்கள் இந்த உம்மத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா. ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்வாங்க, கான யஸ்லி ரஅஸ உம்மிஹி வ யுஸ்ரிமுஹா பி யதிஹி. ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாய்க்கு தலை சீவி விடுவாங்களாம். தலை சீவி விடுவாங்களாம். தன்னுடைய தாய்க்கு உணவு ஊட்டி விடுவாங்களாம், சாப்பாடு ஊட்டி விடுவாங்களாம். வயோதிகமான அந்த பருவமாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய தாய்க்கு ஊட்டி விடக்கூடிய பணியை ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா செய்வாங்க. வலம் யஸ்தஃபுமா கலாமன் கத்து தஅமுரு பிஹி ஹத்தா யஸ்அல மின் இந்திஹா பாத அன் யக்ருஜ மா ராதத் உம்மி. அம்மா ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்குவாங்களாமே தவிர எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களாம். இவங்களுக்கு சொர்க்கத்தில் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. அம்மா ஏதாவது சொன்னா எதிர்த்து ஒரு வார்த்தை பேச, இன்னும் சொல்ல போனா புரியலன்னா கூட அமைதியா கேட்டுட்டு இருந்துட்டு வெளியில வந்து மற்றவங்கள்ட்ட கேட்பாங்களா, எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு. அதை கூட கேட்கல, துணிச்சல் கிடையாது அம்மாட்ட. என்னமா சொன்னீங்க அப்படின்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்களாம். இவ்வளவு பணிவு என்னுடைய தாய்க்கு ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா செஞ்சிருக்கிறார். இப்பவா அல்லாஹ் அக்பர்.
அம்மா புள்ள வாய் திறந்தாலே ஏன் தான் வாய் திறக்கிறானோ அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் புள்ள கேட்கிறான். நான் உன்னை இதுக்குதான் பெற்றேனடா அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. இதுக்கு தான் பெற்றேனா, நீ என்ன இந்த கேள்வி கேட்கணும் என்பதற்கு தான் நான் உன்னை பெற்றேனா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். அபூ ஹுரைரா இன்னைக்கும் பேசுறோம். அபூ ஹுரைரான்னு சொன்னாலே ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றோம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு சிறப்பு, மறுமை வரைக்கும் அவங்களுடைய பெயர் உச்சரிக்க காரணமாக இருந்த நிகழ்ச்சிகள்ல மிக முக்கியமான நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இதா அராத யஹ்ருஜ மின் பைத்திஹி வகஃப அலா பாபி உம்மிஹி. இவங்க எங்கேயாவது வெளியில கிளம்பணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, விரும்பினாங்கன்னா, அம்மாவுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று அம்மாட்ட சொல்லுவாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரஹிமக்கில்லா கமா ரப்பைதனி ஸகீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொல்லிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் போது என்னை நீங்கள் எப்படி அன்போடு பரிவோடு வளர்த்தீர்களோ அது மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செஞ்சுட்டு தான் கிளம்புவாங்க. அப்படி துவா, வெறும் சலாம் சொல்றது மட்டுமல்ல, சலாத்தோட துவாவையும் அல்லாஹ் கூட நமக்கு இப்படித்தான் சொல்லி கொடுக்குறான். எப்படி துவா செய்யணும்? அம்மா இல்ல, இறந்து போயிட்டாங்க, இல்ல இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் இறந்தாலும் என்ன சொல்லணும்? அல்லாஹ் கேட்கும் போது ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எனக்கு நல்ல பொண்டாட்டிய முடிச்சு கொடுத்த அம்மாவுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக அப்படின்னு கேட்க சொல்லல. எனக்கு நல்ல காலேஜ்ல சேர்த்த எங்க அத்தாவுக்கு ரஹ்மத் செய்வாயாக அப்படின்னு கேட்க சொல்லல. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னை அவர்கள் இருவர்களும் எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ அவரை போல யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. ஏன்னா வளர்ந்த பிறகு காட்டுகிற பாசம் பெரிய பாசம் கிடையாது. இருக்கும் போது அது ஒண்ணுமில்லாமல் நீங்கள் சிரமப்படுகிற அந்த நேரத்தில் பார்த்துகிற அந்த பாசம் இருக்கிறது, அதுக்கு இணையாகாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துஆ செஞ்ச உடனே அம்மா சொல்லுவாங்களாம், வ அலைக்கஸ்ஸலாம், அல்லாஹ் உம்மீதும் சலாத் தருவானாக சொல்லிட்டு, யா வலதி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரஹிமக்கல்லாஹ் கமா பர்ரத்தனி கபீரா. அவர் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன நீங்க எப்படி பாலாட்டி சீரோட்டி வளர்த்தீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் உங்களை வளர்ப்பானாக. அம்மா சொல்றாங்க, நான் பெரிய ஆனவன பிறகு, நான் பெரிய தாயாக வயோதிகத்தினுடைய இந்த நிலைமையை அடைந்த நேரத்தில் நீ என்னை எப்படி நல்ல விதமாக பார்த்து கொள்கிறாயோ அதுபோல அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி அந்த தாய் அனுப்புவாங்களாம். இந்த துஆ, இந்த தாயினுடைய துஆ தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்று வரைக்கும் பேசப்படுவதற்கு காரணமாக அமைந்த ஒன்று. எனவே இந்த தாயினுடைய சிறப்புகளை பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை அவங்க எல்லாம் எப்படி நடந்திருக்கிறாங்க அவங்க அம்மாட்ட என்று பார்த்தால், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல கேட்பாங்களாம், அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. அபூ ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 3 விஷயங்கள், அந்த 3 பார்த்தாலே நன்மை. ஹஜ்ஜி, காபா இருக்கு, காபாவை பார்த்தால் நன்மை, சவாப் செஞ்சா அதெல்லாம் அது அப்புறம், சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் காபா. 2வது குர்ஆன், குர்ஆனை ஓதுறீங்களே இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ, குர்ஆனை பார்த்தாலே நன்மை, பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை. 3வது பெற்றவர்களை ரஹ்மத்தான கண்ணோடு அன்போடு பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை. அம்மாவுக்கு அத்தாவுக்கு நல்லது செய்யணும், அவங்க சொல்ல கேட்க, இதெல்லாம் 2ஆம் பட்சம். அவங்கள அன்பான பார்வையாக பார்த்தாலே நன்மை. ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள், அந்நபரு இலா வஜிஹில் உம்மி இபாதத்துல் ஃபகைஃப பிர்ருஹா. அம்மாவுடைய முகத்தை பார்த்தாலே நன்மை என்றால் அப்புறம் நல்லது செஞ்சா என்ன கேள்வி? எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும் அந்த விஷயங்களுக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டம், ஒரு மனிதர் அத்தாரஜுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி ஜிஅத்து உரீது ஜிஹாத மஅக்க. நான் உங்களோட போர் செய்யணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட சேர்ந்து நான் போருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அப்தகி வஜ்ஹல்லாஹி வத்தாரல் ஆகிரா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு நல்லது தரணும், மறுமையில நான் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. உங்களோட சேர்ந்து நான் போருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். வழக்கது அசைத்து வைன்ன வாலிதி இல்ல எதுக்கு யானி. ஆனா எங்க அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் பிடிக்கல. நான் உங்களோட போருக்கு வர்றது எங்க அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அதனால அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க வீட்டுல உட்காந்து.
அவங்க வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்க அழுவாங்க போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போருக்கு போறேன் அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன் என்று இந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபர்ஜிஇ இலைஹிமா ஃபதுஹிக்குஹுமா கமா அபகைதஹுமா. என்னது, அத்தா அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, நீ போர் புரிய வேண்டியதியா, போ திரும்பி போ, யாரும் அழுந்தல, நீ அவர்களை எப்படி அள வைத்தாயோ அதுபோல அவர்களை சிரிக்க வைப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஒரு ஜிஹாது முக்கியம் அல்ல, ஒரு போர் முக்கியம் அல்ல, பெற்றவர்களுடைய மன ஒப்புதல் முக்கியம். பெற்றவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது நீ பெருசா என்னமோ அல்லாஹ்வுடைய பாதையில அதல்ல முக்கியம். அது அல்லாஹ்வுடைய பாதையை போறது பெரிய விஷயம் அல்ல. அந்த பெற்றவர்களுடைய மனசை மாற்றி அவங்களே விருப்பப்பட்டு ஒன்னு அனுப்பி வைக்கணுமே தவிர அவங்க அள வச்சுட்டு நீ என்ன செய்யக்கூடாது, நான் மார்க்கப் பண்ணி ஆக்க போறேன் அனுப்ப கூடாது, அதை மார்க்க அனுமதிக்கல. இதுவே கூடாதுன்னா எது, அத்தா அம்மாவுடைய சொல்ல கேட்காம அவங்கள அள வச்சுட்டு நம்ம எங்க போக கூடாது, மார்க்க போர் புரியறதுக்கே போக கூடாது, சீசபீல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போக கூடாது. அப்படின்னா இன்னைக்கு பார்த்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு அத்தா அம்மா ஒரு பொண்ணு ஓடி போலாமா? ஒரு பொண்ணுக்காக கொஞ்சம் அழகா இருக்கிறாங்கிறதுக்காக, கொஞ்சம் காசு பணம் அவங்கள்ட்ட இருக்குதுங்கிறதுக்காக, இதுக்காக அத்தா அம்மாவை அள வச்சுட்டு பாவம் எத்தனை காலங்கள் அவங்க பட்ட கஷ்டம், ஒன்று ரெண்டு பெத்து வச்சிருக்கிறாங்க பாவம், அந்த ஒண்ணு இப்படி கண்டுட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படும். அவங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையை சோதிக்கும். இதை நம்ம மறந்துடும், இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அவங்களுடைய அன்பை பெற்ற பிறகு ஜிஹாதே அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிற போரை அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி விடுறார். ஃபர்ஜி போக, திருப்பி போங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, ஒருவர் வந்து கேட்பார், யார் ரசூலல்லாஹ் நான் ஜிஹாதுக்கு வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்பாங்க, உங்க அத்தா அம்மாவும் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. இப்ப ஜாஹித் செய்யுமா, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் போய் பாரு, அவங்கள்ட்ட போய் ஜிஹாத் செய்ய அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஹிதமத் செய்யணுமோ அதை போய் செய், அப்புறம் போற பத்தி யோசிக்கலாம். அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னா அத்தாவும் அம்மாவும் தான். அவங்கள சதிக்க விட்டுட்டு அவங்களுடைய கஷ்டத்தோட அவங்களுடைய வெறுப்போட நாம என்ன செய்யக்கூடாது, வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா வாழலாம்னா நிச்சயமா அந்த வாழ்க்கை சுபீட்சமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. அவங்களுடைய அன்புடன் தான் வாழணும். சில பேர் இப்படி டெக்னிக்கல் வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா எல்லாம் அப்படித்தான் ஆரம்பத்துல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையை பெற்றுட்டு வந்து நின்றா எல்லாம் சரியா போகும். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து அப்படித்தான் போடுறது, பிளான் எல்லாம் போட்டுருக்காரு. ஏன்னா அது அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா கோச்சுக்குவாங்க, அத்தா கோச்சுப்பாரு, பேசவே கூடாதுன்னு, என் வீட்டு வாசல் மிதிக்காதேன்னு, என் சொத்துல உனக்கு 5 பைசா கிடையாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைய பெற்ற பின்னாடி எங்க என் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு முதல்ல அம்மா போன் போடுவாங்க. அப்ப இவர் அம்மா கூடயே பேசிட்டு இருப்பாரு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அத்தா என்ன எனக்கு தெரியாம திருப்பி நம்ம யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்பாரு, வேற யார்த்தாங்க நம்ம பிள்ளைகிட்ட தான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அவரும் பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் வாடா அப்படி கூப்பிட ஆரம்பிச்சார். அவ்வளவுதான்டா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. ஒரு வருஷம் போச்சுன்னா 1.5 வருஷம் போச்சுன்னா அதெல்லாம் தன்னால என்ன செஞ்சிருவாங்க, இறங்கி வந்துருவாங்கடா. அந்த ஒரு வருட கால அந்த சோதனை இருக்கே, நம்ம சாதாரண நினைக்க கூடாது. அந்த சோதனைகளை, அந்த கஷ்டங்களை, அந்த தாய் படுற அந்த ஒவ்வொரு உள்ளுணர்ச்சிகளும், ஒவ்வொரு காயமும், அந்த தாய் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் சும்மா விடுமா நம்மள? நமக்காக பசியோடு இருந்தது தானே நம்மள உண்டான காலத்திலிருந்து, நம்ம கருவாகி உள்ள போய் உட்கார்ந்த காலத்திலிருந்து தனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் விட்டு போட்டு நமக்காக எவ்வளவு விஷயத்தை விட்டா. அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, பிள்ளைக்கு பிடிக்காது, பிள்ளைக்கு சளி வச்சிரும். நோம்பு மாசம் ஒரு நோம்பு வச்சிருப்பாங்க, கூல் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னா அம்மா விட மாட்டாங்க. என்ன குடிக்காத, உள்ள இருக்கிற பிள்ளைக்கு சளி வச்சிரு. பிள்ளைக்காக வேண்டியே எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம இருந்து தூக்கம், எத்தனை நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பாங்க. கடைசி காலகட்டங்கள்ல அந்த டெலிவரியுடைய நேரங்கள்ல, பிரசவத்தினுடைய அந்த நேரங்கள்ல எத்தனை நாள் திடீர்னு நல்ல தூங்கிட்டு இருந்தா திடீர்னு முடிச்சு கத்துவா, அழுவா, வலிக்குதே, துடிக்குதே, எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். இவ்வளவையும் நமக்காக தாங்கிட்டு இருந்திருக்கா, நம்ம உயிரை கொடுத்து நம்மளை வெளியில எடுத்திருக்கிறா. அந்த தாயை விட்டுட்டு அந்த தாயினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறாம நம்முடைய வாழ்க்கை எங்க போக போகுது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு நரகத்திலிருந்து நீ மீண்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா? நாம் ஆமா. பிர்ரி உம்மி, உன்னுடைய தாயிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்துக்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லின் தலகல் கலாம, தாயிடத்தில் நீ நல்ல விதத்தில் பேசினாள், வஅதஅம்தஹ தஆம, அவளுக்கு உணவூட்டினாள், லததுகுலன்னல் ஜன்னா,
மஜ்தனபுல் மூஜிபாத், பெரிய பாவங்களை விட்டு நீ நீங்கி இருந்தா போதும், உங்க அம்மாவை நீ ஒழுங்கா கவனித்துக் கொண்டால் சத்தியமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயம் நீ சொர்க்கத்துக்கு போவாய். இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் அம்மாடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொண்டால். இப்னு அஸர் தமீமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், கத்ல அஸரபி, ஒரு தடவை ஒரு தேள் ஓடிச்சான். அந்த தேலை அடிக்கணும்னு இவர் பின்னாடியே போனார். ஒரு அடி அடிச்சாரு, அது உள்ள போய் இப்ப தகலத்தை முஜிரி ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிச்சு. இப்ப அதுக்காக அசாபியாவோ கல்பதா இவர் விடல, பின்னாடியே விரலை உள்ள விட்டு வெளியில இழுத்துனால அடிக்காம விடக்கூடாதுங்கிறதுக்காக இதனுடைய விரலை உள்ள விட்டார். இப்ப லத்தி சத்து அது கொட்டிடுச்சு. வேலை செஞ்சு உள்ள போனோம்னா கையை கொட்டிடுச்சு. கீழளவு ஊட்டிதாடி. ஆனா உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை என்ன அப்படின்னா, கால அந்த தேல் பேசுமா இலா உண்மை, எங்க இந்த ஆள் என்ன கொன்றுவானோ அப்படின்னு பயந்து போய் நான் என்ன செஞ்சேன், சொந்துக்குள்ள போனேன். ஏன் தெரியுமா, இலா உண்மை, எங்க அம்மாட்ட போனேன். பயந்து போய் புகலிடம் தேடி எங்க வந்தேன், எங்க அம்மாட்ட வந்தேன். எங்க அம்மா தான் கொட்டினாங்க, நான் கொட்டல. கொட்டினது யாரு, என்னுடைய தாய். உண்மை யதார்த்தம் இது. உண்மையிலேயே பிள்ளைக்கு ஒண்ணு அப்படின்னா தாய் தாங்கி கொண்டு இருக்க மாட்டான். அவளுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஒரு காயம் படக்கூடாது. அவருக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஒரு காயம் படக்கூடாது. ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் பாருங்க, கீழே விழக்கூடிய சூழல் வந்தா கூட கையில குழந்தை இருந்தா தலையே அடிச்சாலும் பரவாயில்ல, பிள்ளையை தூக்கி வச்சுக்குவான். பிள்ளைக்கு அடிபடாது, பிள்ளை நல்லா இருக்கும். அம்மா இறந்து போயிருப்பா, தாய் இறந்து போயிருப்பா. எந்த தாயாக இருந்தாலும் சரி, வலியோடு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தாயினுடைய யதார்த்தமும் இப்படித்தான் இருக்குமே தவிர, தான் புள்ள வீணா போகணும் என்றோ தான் புள்ள நாசமா போகணுன்றோ எந்த தாயும் நினைக்க மாட்டான். எல்லா தாயும் என் புள்ள நல்லா இருந்தா சரி என்றுதான் நினைப்பாளே தவிர, அவனுடைய மனசுல அந்த எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர, வெளியில என்னமோ கோபத்துல 4 வார்த்தைகளை பேசலாம். நாம ஏதாவது தப்பா நடந்திருப்போம், நாம ஏதாவது தப்பா பேசியிருப்போம், அது பிடிக்காம நம்மளை திருப்பணுங்கிறதுக்காக வேண்டி கூட சில வார்த்தைகள் கோபமா நம்ம அம்மா நம்மளை பார்த்து பேசலாம். ஆனா உண்மையிலேயே எந்த தாயினுடைய உள்ளமும் தான் புள்ள கெட்டு போகணும்னு என்ன செய்யாது, நினைக்கவே நினைக்காது. நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க, ஒருத்தன் தன்னுடைய அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டானா, விட்டவன் நல்லதான் கவனிச்சுக்கிட்டான், நல்ல காசு எல்லாம் கொடுத்தா எல்லாம் பார்த்தான். ஆனா அம்மாவுக்கு என்ன கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்குமா, பிள்ளையோட வேற பிள்ளைங்களோட இருக்கிற அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்தான், கடைசியில் ரொம்ப முடியாம போச்சு. உடனே ஓடி வந்தானா, அம்மாவுக்கு முடியல, எங்க மோட்டா போறாங்களோடு. அப்ப அந்த அம்மா சொல்லிட்டான், எப்பா இங்க ரொம்ப கொசு தொல்லை ஓவரா இருக்கு, ஏதாவது ஏற்பாடு பண்ணு, கொசு இல்லாம வராம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபேன்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப புகைச்சலா இருக்கு, ஃபேன்களை ஏதாவது ஏற்பாடு செய்யு. அப்ப மகன் கேட்டானா, இதெல்லாம் முன்னாடியில சொல்லியிருக்கணும், இந்த கஷ்டங்கள்லாம் இப்படி எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருப்பேன். இப்ப மௌத்தா போற நேரத்துல போய் இதெல்லாம் போய் சொல்றீங்களே, இப்ப நம்ம செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்களாம். இல்ல நான் இங்க இருந்தேன், என்ன கொண்டு வந்து விட்ட, எனக்கு பழகி போச்சு, நாளைக்கு ஓம் புள்ள ஒன்னை கொண்டு வந்து விடும்போது நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் மூத்தா போற நிலையில கூட என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் தாயே தவிர, என் புள்ள நாசமா போகணும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டான். தான் படுற எவ்வளவு சிரமங்களை ஏத்துக்குவா, எவ்வளவு கஷ்டங்களை ஏத்துக்குவா. எல்லாத்துக்கும் தெரியாதுன்னா ஒண்ணு இல்ல, காலேஜ் படிக்கிறதுக்காக போறீங்க, அம்மா எவ்வளவு அத்தாக்கு தெரியாம நைசா நமக்கு காசை கொடுக்குறான். அம்மாவுக்குள்ள காசை, அம்மாவுக்கு கொடுக்குற காசை டெய்லி 100 ரூபா மார்க்கெட்டுக்குன்னு அத்தா கொடுக்குறாரு, 60 ரூபா செலவழிச்சுட்டு 40 ரூபா குடிச்சு வைக்கிறாங்க அம்மா. அந்த 40 ரூபாய் 20 ரூபாயை பையன் வாங்கிட்டு போயிடுவான். டெய்லி அத்தாட்ட வாங்குறது தனியா, அம்மாட்ட வாங்குறது தனியா, அத்தாக்கு தெரியாம அம்மாட்ட வாங்குறது. கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா என்ன செய்வா, புள்ள நல்லா இருக்கட்டும், புள்ள நல்லா இருக்கட்டும் கொடுப்பா. இவதான் தாய். ஒரு யமானியை, ஒரு யமன் தேசத்தை சார்ந்த ஒருவர், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த காலத்திலே யசூஃபி பைத்தி ஹமல உம்மஹு வராஹு அலா லஹரி, முதுகுக்கு பின்னாடி தன்னுடைய தாயை சுமந்துக்கிட்டு காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சு வர்றாரு. தவாப் செஞ்சு வந்துட்டு கேட்கிறாரு, இன்னி லஹா பஹீருஹா அல் முதல்லில், எங்க அம்மாவுக்கு நான் ஒட்டகம் மாதிரி அப்படின்னா, ஒட்டகம் அம்மாவை சுமக்கிற மாதிரி நான் தான் எங்க அம்மாவை சுமப்பேன் எப்பவுமே. அல்லாஹ் ரப்பி துல் ஜலாலி வல் இக்ராம் ஹமலத்துஹா அக்ஸர மிம்மா ஹமலத்து நீ, எங்க அம்மா கூட என்ன இந்த அளவு சுமந்திருக்க மாட்டா. அவர் சொன்ன வார்த்தை, எங்க அம்மா கூட என்ன இந்த அளவுக்கு சுமந்திருக்க மாட்டா, அதை விட அதிகமா எங்க அம்மாவை நான் சுமந்திருக்கேன். பல வருடங்களாக எங்க அம்மாவை நான் என்ன செய்யறேன், இப்படிதான் சுமந்துட்டு போறேன், எங்க அம்மா கூட என்ன அதிகமா சுமந்திருக்க மாட்டா என்று சொல்லிட்டு, பஹல் தரா ஜாஸைத்துஹா இப்னு உமர்,
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் என்னுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிட்டேனா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, லா வலா பி ஸஃப்ரத்தின் வாஹிதா. நீ என்னதான் மௌத்தா போற வரைக்கும் உங்க அம்மாவை வேலையே தூக்கிட்டு வந்து சுமந்தாலும் சரி, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் போது ஏற்பட்ட பிரசவ வலியினுடைய சிறு பகுதிக்கு கூட இது ஈடாகாது. என்னதான் உங்க அம்மாவை தோல் மேல தூக்கி வச்சு சுத்தினாலும் சரி, இது ஈடாகாது. அயாசுபின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் இறந்த போது அழுகுறாங்க. என்ன அழுகுறீங்களேன்னு கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, கானலி பாபானி மக்தூஹானி இலல் ஜன்னah, எனக்கு சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள் திறந்திருந்தது, ஆனால் ருகுலிக்க இகதாகுமா, எங்க அம்மா இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க, என்னுடைய சொர்க்க வாசலில் 1 மூடப்பட்டு விட்டது. அம்மாவுக்கு நல்லது செய்ய செய்ய எனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கும். இனி எனக்கு அதிகமா செய்வேன், எப்படியாவது சொர்க்கத்தை அடைஞ்சிருவேன் என்கிற நம்பிக்கை உண்டு. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இனி எதுவும் என்னால செய்ய முடியல, எனவே என்னுடைய சொர்க்க வாசலில் 1 வாசல் மூடப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். இது உண்மையான ஒரு நிகழ்வு. சொர்க்கம், நம்முடைய சொர்க்கத்தை முடிவு செய்பவர்கள் நம்முடைய தாய். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவங்களுடைய கடைசி தருணம், அவங்களுடைய கடைசி நேரம், அந்த நேரத்துல அவங்களுக்கு சக்கராத்துடைய வேதனை. அவங்களுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆள் அனுப்புறாங்க, என்னுடைய கணவருக்கு சக்கராத்துடைய வேதனை அப்படின்னு ஆளை சொல்லி அனுப்புறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. போய் அவருக்கு என்னன்னு பாருங்க, பார்த்து கடைசி தருணமா இருந்தா அவருக்கு தல்கீன் சொல்லிக் கொடுங்க. தல்கீன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொல்லி கொடுக்கறது அப்படின்னா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சொல்லணும், அதை பார்த்து அவர் சொல்லணும். சொல்லிக் கொடுக்கல ஏங்க சொல்லுங்க, அதான் லா இலாஹா சொல்லுங்க, லா இலாஹா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நவுதுபில்லாஹ். ஒருவேளை அவர் என்ன நீ ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா காசிரா இருந்துருவார். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் பாராட்டு. தல்கீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஓதணும், நம்ம ஓதுறதை பார்த்துட்டு அவர் ஓதணும். இதை சொல்லி கொடுக்கறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேர் அனுப்புனாங்க. இந்த 4 பேர் வந்து உட்கார்ந்து எவ்வளவோ ஒரு சஹாபி அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஷஹாதத் கலிமா சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வாயில கலிமா வரவே இல்லை. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எவ்வளவோ அவருக்கு சொல்றோம், ஆனா அவருக்கு என்ன வரல, கலிமாவே வரலன்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லஹு அபவானி, இவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? அவங்க சொன்னாங்க, அம்மா அபவாகு அபூஹு பக்கத்துமார், இவங்க அத்தா இறந்துட்டாரு, ஆனா வலகு உம்முன் கசீரத்துன், ஆனா ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க இவருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அனுப்பி அல்கமாவுடைய தாயிட்ட போங்க, போய் என்னுடைய சலாம சொல்லுங்க, சொல்லிட்டு உங்களால முடிஞ்சா நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட வாங்க, உங்களுக்கு முடியல, வயசு ரொம்ப வயசாகி போச்சு, வர முடியாதுன்னா நீங்க இங்கே இருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வருவாங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க. அந்த தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்கன்னு உடனே தன்னுடைய வயோதிகத்தையும் பொருட்படுத்தாம சிரமத்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துருவாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட கேட்பாங்க, கைஃப கான ஹாலு அல்கமா, உங்க மகன் அல்கமா இருக்கிறாரு, அவர் எப்படி, ஆள் எப்படி? பொதுவாகவே ஒரு தாய் எப்பவுமே தன் பிள்ளையினுடைய எந்த பலகீனத்தையும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டார். தன் பிள்ளைக்கு 1000 குறை இருக்கும், ஆனாலும் வெளியில தன் பிள்ளையினுடைய குறையெல்லாம் என் பிள்ளை நல்லவன்லோ தான் பேசுவான். அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பேசுவாளே தவிர தன்னுடைய குறைகளை பேச மாட்டான். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாய் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான யுஸல்லி கதா வ யஸூமு கதா வ கான யதஸத்தகு மின தராஹிம் மா யத்ரி கம்மு வஸனுஹா. என்னுடைய மகன் ரொம்ப நல்லவன், அதிகமா சொல்லுவான், அதிகமான நோன்புகள், அதிகமான சதக்காக்கள், அவர் செய்யற சதக்கா தான தர்மத்தை என்ன கூட முடியாது, இவ்வளவு கொடுக்கிறார்கள் சொல்ல முடியாது, அவரை எண்ணவே முடியாது, அவ்வளவு சதக்காக்கள் செய்வார் என்று அந்த அம்மா ரொம்ப பெருமையாக பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதெல்லாம் நான் கேட்கல, ஃபமா ஹாலுகி வ ஹாலுஹு, உங்கள்கிட்ட உங்க மகன் எப்படி நடந்துக்கிறார், நான் கேட்கிற கேள்வி, உங்கள்கிட்ட உங்க மகன் எப்படி நடந்துக்கிறார்? அப்ப அந்த அம்மா தாய் சொல்லுது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அலைஹி சாஹிபத்துல் வாஜிதா, ஏன்னா இந்த அம்மா பொய் சொன்னா வகி இறங்கிடும், அல்லாவே அறிவிச்சு கொடுக்குவார். என்ன காரணம், என்ன பிரச்சனை? இந்த தாய் ரசூலுல்லாஹ் போய் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி அலைஹி சாஹிபத்துல் வாஜிதா, என் புள்ள மேல எனக்கு கொஞ்சம் கோபம் தான்,
என்ன கோபம் சொல்லலாம் கேட்கிறான். ஒளிமதாலி, எதனால உங்க புள்ள மேல கோபம்? அந்த தாய் சொன்னால், கான யுத்திரு இம்ராத்தகு அலைய யுத்தி உகாப்பின் அத்தியாகி வயாசினி. அவர் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, அது வரைக்கும் என் சொல்லலாம் நல்லா கேட்பாரு, எல்லாமே செய்வாரு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலிருந்து ஆள் மாறி போயிட்டார். கொண்டாட்டி சொல்லே மந்திரம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். என்ன சொன்னாலும் கொண்டாட்டி சொல்றது அப்படியே கேட்டுக்கிறார். நான் என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிறதே இல்லை. எனக்கு எல்லா வழியிலையும் மாறு செய்கிறார். இதனால என் புள்ள மேல எனக்கு கோபம், நான் தனியா வந்துட்டேன், தனியா தான் இருக்கிறேன் என்று தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தத்து உம்மிஹி ஹஜப லிசானஹு அன் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தாயினுடைய கோபம்தான் அந்த பிள்ளையினுடைய வாயில், அல்கமாவுடைய நாவில் ஷஹாதத் கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை வரவிடாமல் தடுத்து விட்டது என்று சொல்லலாம். இதை விட வேற என்ன வேணும்? ஒரு தாய் ஒரு பிள்ளை மேல கோபத்தோட இருந்தா அது எந்த அளவுக்கு உண்டான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தையே இதை தடுக்கணும்னு சொன்னா, அப்ப மற்ற வாழ்க்கையை பத்தி, மற்ற பிரச்சனைகளை பத்தி ஏதாவது யோசிக்க முடியுமா, ஏதாவது சிந்திக்க முடியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இனி இந்த அல்கமாவை விட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை, இங்கேயே பெரிய ஒரு குழியை தோண்டுங்க, அதை பயங்கரமா நெருப்பு மூட்டுங்க, நெருப்பு மூட்டி அல்கமாவை கொண்டு வந்து இந்த நெருப்புல போட்டுருங்க. ஏன்னா தன்னுடைய தாயினுடைய கோபத்தோட அவர் மௌத்தா போனார்னா, கலிமாவுடைய வார்த்தை வராமலேயே மௌத்தா போனார், அவருக்கு நரகம் தான். அவர் என்ன மறுமையில போய் நரகத்தை அனுபவிக்கிறது, இங்கேயே அவரை கொண்டு போய் தள்ளிடுவோம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொன்ன உடனே அந்த தாய் பதறி போயிட்டார். யாருக்கும் சொல்லலாம், என்ன சொன்னீங்க, ஏன் பிள்ளையா நெருப்பிள்ளையா? இல்ல இல்ல நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன், செத்தாருங்க. இந்த தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு போருக்கு போகும்போது துள்ளி விறகு புறக்கு போன சஹாபாக்கு திரும்பி வரும்போது ஒரு கை குழந்தையோட வர்றாங்க, ஒரு பிள்ளையோட வர்றாங்க. பிள்ளைய கொண்டு யார சூழல் நாங்க போனோம், காட்டுல இந்த புள்ள கிடக்குது என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு இந்த பிள்ளையை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளையினுடைய தாய் எங்கெல்லாமோ தேடி கடைசியா ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த பிள்ளைய பார்த்த உடனேயே அந்த ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கையிலிருந்து தன் பிள்ளையை அபகரித்து கொண்டா. வாங்கலாம் இல்ல, இது ஏன் புள்ள, கொஞ்சம் தாங்க அப்படின்லாம் கேட்கற. பிள்ளைய பார்த்த உடனேயே ஓடி வந்து அப்படியே அபகரித்துக் கொண்டு உன்னுடைய நெஞ்சோடு என்ன செஞ்சுட்டா, அரவணைத்துக் கொண்டார். அப்ப ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களாம், நல்ல காலம்மா நீ வந்துட்ட, நாங்க போருக்கு போய்கிட்டு இருக்கோம், இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய முடியும், அதனால இந்த பிள்ளைய இங்கேயே சமாதி கட்டிடலாம், ஏன் மௌத்தாக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் என்று சொல்லுவாங்களாம். இத சொன்ன வார்த்தையே அந்த தாயால தாங்க முடியாது. கத்துவா, கதறுவா, ஏன் பிள்ளையா மூத்தாக்க பாத்தீங்களா, கவனிக்க பாத்தீங்களா என்று சத்தம் போடுவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களா, பாத்தீங்களா ஒரு தாயினுடைய அன்பை பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா தான் இருக்கு, அந்த பிள்ளைக்கு அடிச்சிடுவோம், அந்த பிள்ளைக்கு சிரமம் வந்துடும் என்கிற வார்த்தையை கூட ஒரு தாயால தாங்க முடியலையே. இந்த தாயை விட பன்மடங்கு பாசமுள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து வாங்கலாம். பொதுவா ஒரு தாயை படித்தான், எந்த தாயும் தன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறது என்பதை வாயால் சொன்னால் கூட தாங்க மாட்டான். பிள்ளை கஷ்டம் வர்றது அப்புறம் இருக்கட்டும், அவன் பிள்ளை இப்ப கஷ்டப்பட போறான் என்கிற வார்த்தையை கூட அவளால தாங்க முடியாது. சில பேர் அதை வச்சே காசு பறிப்பாங்களா இல்லையா, உன் பிள்ளைக்கு இந்த இதுல இந்த கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா பரிந்துரைச்சு, பாவம் எவ்வளவு கேட்கறியோ தர்ற, கண்டத்தை எடு, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட மாட்டா, குடிக்க மாட்டா, ஒண்ணும் இருக்காது, பசி தாகம் எல்லாம் இருக்கும், ஆனா தான் பிள்ளை நல்லா இருக்கணும் என்றவள் நினைக்கிறாள். இந்த நிலைமை அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த தாய் துடிக்க ஆரம்பிச்சுட்டா. யார சொல்லலாம், என்ன காரியம் செஞ்சீங்க, என் பிள்ளைக்கு உள்ள போட போறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா அதான் நடக்கும், ஆனா இன்னொன்னு செய்யலாம், என்ன, மன்னிக்கலாம். நீங்க மன்னிச்சா அவர் என்ன செய்யலாம், ஒரு வேலை அவருக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுக்கலாம். உடனே அந்த தாய் சொன்னார், என் பிள்ளைக்கு இதுதான் நிலைமை என்றால், இதுதான் கஷ்டம் என்று சொன்னார், என்னாலதான் என் பிள்ளையினுடைய நாவில் ஷஹாதத் கலிமா வரலன்னு சொன்னா, இப்பவே என் பிள்ளையை நான் மன்னிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிலால் அவர்களே, பிலால் ஓடுங்க, அல்கமாவை போய் பார்க்க ஓடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அல்கமா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறதுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா விரைந்து வருவாங்க, ஓடி வருவாங்க. வந்து அல்கமா ரலியல்லாஹு தஆலா வீட்டு வாசல்ல நிற்பாங்க. உள்ள அல்கமா ரலியல்லாஹு தஆலா கடைசி சக்கராத்துல படுத்திருந்தவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற வார்த்தை சொல்வதை பிலால் ரலியல்லாஹு தஆலா காதால கேட்டுட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க.
அவருடைய தாயுடைய ஒரு மனக்கசப்பு, ஒரு மனக்குமுறல் ஒரு பிள்ளையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார். அவ்வளவு சிரமப்பட்டவள் நம்முடைய தாய், நமக்காக பல கஷ்டங்களை பல துன்பங்களை தாங்கிக் கொண்டவள் தாய். எனவே எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாயாக வேண்டுமானாலும் இருந்து போகலாம். சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா பத்தினா உங்களுக்கு தெரியாது இருக்கு, உங்க அம்மா நல்ல அம்மா வந்து போவாங்க, எங்க அம்மா பயங்கரமானவங்க, நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது, நான் நாசமாகணுன்றது அவங்களுக்கு எண்ணமே இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் எந்த தாயினுடைய எண்ணமும் அப்படி இருக்காதுங்க. சில சூழல்கள், சில சூழ்நிலை அந்த தாய் அப்படி மாற்றி இருக்கலாமே தவிர நிச்சயமாக அந்த தாயினுடைய உள்ளத்துல தான் பிள்ளையை பற்றி உண்டான ஒரு மோசமான நிலை, ஒரு மோசமான எண்ணம் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தா அவ தாய் எல்லாம் பேச்சு. தாய் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுதி வாய்ந்தவளே இல்ல. தாயாக இருந்தால் அன்புதான். ஒருத்த அழகாக சொல்லுவாங்க, தாய் என்கிற அம்மா என்கிற வார்த்தை எதிலிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அன்பு என்கிற வார்த்தை அம்மாவிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அம்மா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அன்பு என்கிற வார்த்தை அம்மாவிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு தாயிடத்தில் அன்பு இல்லைன்னா வேற எங்க போய் அன்பை பார்க்க முடியும்? ஒரு தாயினுடைய அந்த பிரசவ வேதனையை ஒருவன் நினைத்து பார்க்க ஆரம்பித்தால் காதல் எல்லாம் அவனுக்கு கத்திரிக்காயாக கொண்டு வருவான். அதெல்லாம் காதல் ஒரு மண்ணாங்கடி ஒண்ணுமே கிடையாது. இவள் என்னைக்கு வந்தோ யாருக்கு என்ன, ஒரு நாள் ஒரு சில நாள் பழக்கங்கள், ஒரு சில நாளுடைய பழக்கத்துல நீண்ட காலங்கள் நம்முடைய உயிர் கொடுத்த தாய் இவளை விட இவன் என்ன பெருசா போனாலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு மக்பராவில் நின்று முஹாஜிரின்களை பார்த்தும் அன்சாரிகளை பார்த்தும் சஹாபாக்களை பார்த்து நபிகளார் சொல்கிற வார்த்தை, யா மாஷரல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரின்களே அன்சாரிகளே, மன் ஃபல்லல ஸௌஜதஹு அலா உம்மிஹி, எந்த ஒருவன் தன்னுடைய தாயை விட தன்னுடைய மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறானோ லஅனத்துல்லாஹ், அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இதுவரை கொடுமையான ஒரு வார்த்தை இருக்க முடியும். யார் தன்னுடைய தாயை விட அம்மாவை விட தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, தன்னுடைய காதலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ லஅனத்துல்லாஹ், அவன் மீது சாபம் உண்டாகட்டுமாக. லா யுக்பல் மின்ஹு சர்ஃபுன் வலா அதுல், இவன் செய்கிற எந்த பரவான கடமைகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த நபீலான வணக்கங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு தாயினுடைய பதுவாவுக்கு ஆளாகி, ஒரு தாயினுடைய அந்த மோசமான துஆவுக்கு ஆளான ஒருவன் அவனுடைய எந்த அமலும் அவனுக்கு பிரயோஜனம் தராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்துவிட்டு மக்பராவில் நின்று முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் பார்த்து சொல்கிற வார்த்தை மிக கடுமையான வார்த்தை, லஅனத்துல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் சாபம் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். தாயை என்னைக்குமே சாதாரணமா மதிப்பு போடாதீங்க. சாதாரணமான ஒரு தாய் என்று நினைக்காதீங்க. அந்த தாயினுடைய ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு எப்ப தெரியும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தாயை ஒருவன் இழந்து விடுகிற போது நிச்சயம் தாயினுடைய அன்பு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவனுக்கு அந்த சிரமங்களே தெரியறது இல்லை. என்ன ஒண்ணுனாலும் அம்மாட்ட சில பேர் பார்த்துருப்போம், பெரிய பிள்ளையா இருப்பான், 18 வயசா இருக்கும், 20 வயசா இருக்கும், இப்ப கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா மடியில விழுந்து அழுவோம். அழகாக சொல்லுவோம் ஒரு கவிஞர், உலகத்துல எவ்வளோ சிம்மாசனங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு தாயினுடைய மடியை போல ஒரு சிம்மாசனம் எங்கேயாச்சும் கிடைக்குமா? ஒரு தாயினுடைய கருவறையை போல ஏதாவது ஒரு சிம்மாசனம் இன்னொரு முறை நமக்கு கிடைக்குமா? அந்த கருவறை எவ்வளவு அழகான அறை தெரியுமா? அது நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் தெரிஞ்சுதா, ஏதாவது பிரச்சனைகள் அனுபவிச்சோமா, எல்லா சந்தோஷங்களும் நிம்மதியான வாழ்க்கையை கருவறையில் அனுபவிச்சோமே, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ், அது மாதிரி ஒரு நல்ல இடம் எங்கேயாச்சும் இருக்கா? யாராவது ஒருத்தர் எப்போதாவது அதை அனுபவிக்க முடியுமா? இரண்டாவது ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு ஒரு தாயினுடைய கருவறை. அதுல ஒரு அழகான அறையை தந்தார் அல்லாஹ், நிம்மதியை தந்தார். அந்த கருவறையில் நம் மீது எவ்வளவு பாசத்தை தாய் கொட்டி வளர்த்தாலோ அதே அளவுக்குண்டான பாசத்தை அவளுடைய மரணம் வரை அல்லது நம்முடைய மரணம் வரை அவள் கொட்டி தீர்க்கிறாள். அதனாலதான் ஒரு தாய் தான் வளர்த்த புள்ள தன் கண் முன்னாலே இறந்து போகிற போது அதை விட ஒரு துக்கம் அவளுக்கு வேற எதுவுமே இல்லை. தன் கணவன் இறந்த போது கூட அடையாத ஒரு கஷ்டத்தை ஒரு பிள்ளை இறந்தால் அவளால் தாங்க முடியறதில்லை. சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சு போகுது. அவள் வளர்த்த, அவள் பாசம் கொட்டி வளர்த்த தான் பிள்ளைய தனக்கு முன்னால் கொடுக்க அவள் தயாராக மாட்டாள்.
கொட்டி அழுது கொட்டி தீர்த்துருவா. யாரெல்லாம் அவன கண் இல்லையா, இது இல்லையா, என் உயிரை வாங்கி இருக்க கூடாதா, என் பிள்ளைய மௌத்தாக்குற. அவருடைய கேள்வி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கிறமே, நான் செத்துட்டா பரவாயில்லையே, நான் மௌத்தா போனா பரவாயில்லையே. இது ஒரு தாயினுடைய யதார்த்தம். இது எப்ப நாம உணர்றோம் அப்படின்னா, தாயினுடைய அன்பை எப்ப இழக்கிறோமோ அப்ப நாம உணர ஆரம்பிக்கிறோம். எவ்வளவோ பேர் வெளிநாடு அங்க எங்கேன்னு முன்னாடி போயிடுறாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி இது முடிஞ்ச உடனே, கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச உடனே, இந்த கல்லூரி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கஷ்டமே தெரியாம இருக்கிறான். இது முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன பிறகுதான் அம்மானா யாருன்னே அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒருத்தர் அழகா சொல்லுவான், கஷ்டமான சாப்பாடுகள், மோசமான உணவுகள் சாப்பிடுகிற போது நாம் அம்மாவை நினைப்போம். சார் எங்க அம்மா எவ்வளவு அழகா சாப்பாடாக்கி போட்டாங்க, இங்க வந்து நான் இந்த சோறு திங்க வேண்டியது இருக்கேன். கஷ்டமான மோசமான உணவுகள் சாப்பிடும் போது நாம் அம்மாவை நினைப்போம். ஆனால் நல்ல உணவுகள் சமைக்கும் போது தாய் மகனை நினைப்பாள். இன்னைக்கு வீட்டுல கறி ஜோறு வச்சிருக்கனே, இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கிறனே, என் புள்ள வெளியில போயிட்டானே, என் புள்ள இல்லாம போயிட்டானே. இதான் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான வித்தியாசம். நமக்கு கஷ்டம் வந்தால் தான் தாயை நினைக்க தோன்றுகிறது. தாய் சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் என் புள்ள கூட இருக்கணுமே ஆசைப்படுறான். அவ கஷ்டப்படும் போது என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். தாய் இருக்கிறா, அவளுடைய கஷ்டம் தான் பிள்ளைக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறா. வைத்த வலி, தலைவலி, நைட்டோட நைட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருந்தா பிள்ளைக்கே தெரியாது. 3 நாளைக்கு பிறகு கேள்வி கொடுப்பான். அப்புறம் கேட்பான் அம்மாட்ட, அம்மா என்ன நேற்று உனக்கு வைத்த வலியாம நீ டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்த? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா லேசா. தன்னுடைய கவலைய, தன்னுடைய கஷ்டத்தை தான் புள்ள மேல போற்றக்கூடாது, பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று ஒரு தாய் நினைக்கிறார். ஆனா பிள்ளைய பொறுத்தவரை எல்லா கஷ்டத்தையும் அன்புக்கு தான் கொட்டுவான். ஏன்னா நமக்கு ஆறுதல் அவதானே. எவ்வளவு வயசானாலும் சரி தாய்க்கு, எவ்வளவு கிளவியானாலும் சரி தாய் தான். எவ்வளவு வயசாகி போனாலும் சரி அந்த தாய்கிட்ட இருக்கிற அன்பு எங்கேயுமே கிடையாது. நம்ம மேல யார் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், காதலிகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருந்து போகட்டும், ஒரு தாயினுடைய அன்புக்கு எந்த அன்பும் ஈடாகாது. அவ்வளவு உன்னதமானவள் தாய் என்பதனால்தான் அல்லாஹ் ஜல்ல தஆலா தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். மார்க்கம் தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. தகப்பனும் மதிக்கப்பட வேண்டியவர்தான், ஆனால் அவரை விட பன்மடங்கு மதிக்கப்பட வேண்டியவள் தாய் என்கிற உணர்ச்சியை அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு ஊட்டுகிறார். ஒரு தாய் என்றும் நினைக்கப்பட வேண்டியவள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒவ்வொருவருடைய நிலைகளிலேயும் தாயின் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த நல்ல உணர்வை நமக்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா தர வேண்டும். ஒருவேளை தாய் நம்மை திட்டக்கூடிய தாயாக இருந்தால் கூட, நம் மீது கோபப்படுகிற தாயாக இருந்தாலும் கூட, நாம் திரும்ப அவர்கள் மீது கோபப்படாமல் அவர்கள் மீது இறக்கப்படுகிற பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எப்போது எந்த நேரமும் அவர்கள் நம்மை ஈண்டெடுத்த அந்த நேரத்துக்கு ஈடாகாது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் கடைசி மூச்சு வரை அவர்களுக்கு சிறுமத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா தகப்பனையும் தாயையும் உயிரோடு வாழ்க்கையும் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நீண்ட காலங்கள் வரை அவர்களுக்கு சிறுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதே போல நம் பிள்ளைகளையும் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் மீது உயிரை வைத்திருக்கிற பிள்ளைகளாக, அன்பு கொண்ட பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்ல தஆலா ஆக்குவானாக. நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் நம்முடைய சிறுவயதில் எப்படியெல்லாம் நம்மை கஷ்டப்பட்டு நம்மை துக்கப்பட்டு நம்மை வளர்த்தார்களோ அல்லாஹ் ஜல்ல தஆலா எந்த கஷ்டமும் அவர்களுக்கு கொடுத்து விடாமல் அவர்களை ராஜாவை போல, ராஜாத்தியை போல வைத்து தாங்கும் பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்மை ஆக்குவானாக. எந்த நிலையிலும் அவர்களுக்கு முன்னால் முகம் சுளித்து விடாமல், கோபமான வார்த்தை பேசிவிடாமல் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்மை காத்தல் புரிவானாக. என்றும் தாயினுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக, தாயினுடைய துஆவுக்குரிய பிள்ளைகளாக, தகப்பனுக்குரிய துஆவுக்குரிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை என்றென்றும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றவர்களுடைய துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை சிறக்க செய்வானாக, நம்முடைய வாழ்வில் பரக்கத்து செய்வானாக, நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம் பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்குண்டான எல்லா நலவுகளையும் நம்முடைய தாயிடமிருந்து, நம்முடைய தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எந்த சந்தர்ப்பத்திலேயும் தாயையும் தகப்பனையும் கீழான கண்கொண்டு நினைக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்வுக்குரியவர்கள் என்கிற எண்ணத்தை, உயர்வான எண்ணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ, யாருடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர்களுடைய மன்னரையை சொர்க்க
சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. நரகத்தினுடைய படுகொலியிலிருந்து அவர்களை பாதுகாத்து அருள்வானாக. அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்கள் செய்த சின்ன பெரிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக. அவர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் பெற்றோர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேர்த்தருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اشف أمراضنا وأمراض أولادنا وأمراض أخواننا وأمراض أخواتنا وأمراض والدينا يا أرحم الراحمين. اللهم اشف أمراض أمنا. اللهم اشف أمراض أبانا يا أرحم الراحمين شفاء تاما يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على